ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஏஆர் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 1/5/2024 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோடு பார்த்தோம்னா மெயிலில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ பார்க்க போகிறோம் திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இது வந்து கொடுத்துருக்குறாங்க. திருச்சிராப்பள்ளியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐசிஏஆர் நேஷனல் ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்திருக்கு. 16/4/2024 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் டு என்கேஜ் ஒன் ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட். இது வந்து பியூர்லி வந்து டெம்பரரி ஜாப்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதுக்கு தான் எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த மெயிலுக்கு வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்போ அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/5/2024, அதாவது வெட்னஸ்டே வந்து வருது, புதன்கிழமைக்குள்ளே வந்து அனுப்ப சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மே 1 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்ஃபார்ம்டு த டேட் அண்ட் மோட் ஆஃப் இன்டர்வியூ த்ரூ இமெயில். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மெயிலில் அனுப்பிடுதோம். செலக்டட் கேண்டிடேட்ஸை மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, எப்போ டேட்டு டைம் எல்லாத்தையுமே நாங்கள் இமெயிலே வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுவோம். செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் வந்து நாங்கள் மெயிலில் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துலாம். இதுக்கு வந்து 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் பேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டெம்பரரி ஜாப் தான், மேபி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு பார்த்தோம்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 15,000 வந்து கொடுத்துருக்குறாங்க பெர் மந்த்துக்கு. அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸ் இன் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எனி அதர் ஈக்குவலண்ட் ரிலவெண்ட் டிசிப்ளின் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிசைரபிள் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி இன் த அபோவ் சப்ஜெக்ட், ஒர்க்கிங் நாலேஜ் இன் எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் எக்ஸெட்ரா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் 45 WPM கொடுத்துருக்காங்க. அதாவது டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் ஓரியன்டாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நமக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஏஜ் லிமிட்டு பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்டு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம்னா 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு. அடுத்து சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரூல்ஸ் படி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி பி கால்டு ஃபார் த இன்டர்வியூ. குவாலிஃபிகேஷனாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நாங்கள் இமெயில் மூலமாக வந்து நாங்கள் இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்டர்வியூக்கு வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். கேண்டிடேட்ஸ் அட்டெண்டிங் த இன்டர்வியூ ஷுட் நீட்லி டைப் த அப்ளிகேஷன் இன் த ஃபார்மேட். அதாவது நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கணும், நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகும்போது நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் வேர்டு டைம் நியூ ரோமன் ஃபாண்ட் போட்டு 12 சைஸில் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்டு சப்மிட் த சேம் அலாங் வித் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு பப்ளிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா த்ரூ இமெயில். இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5வது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா, கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஷுட் டு ப்ரொடியூஸ் நெசசரி. அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு வந்துட்டு. he or she is employed elsewhere கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட். இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா அதுக்கான காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து வந்து நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது நம்மளோட ப்ராஜெக்டோட நேம், அதாவது நம்ம என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா நம்மளோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட சர்டிஃபிகேட்டில் நம்மளோட நேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்படியே கரெக்டாக இதை வந்து பிளாக் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. செக்ஸ் கேட்டிருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேலா அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க, அதாவது டிக் பண்ணிடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது அப்படியே வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும். அடுத்து ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. சிங்கிளாக மேரிடா அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. டிக் பண்ணிடுங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சூஸ் ஆகுதோ. அடுத்து வந்துட்டு நம்மளோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பெர்மனெண்ட் அட்ரஸ், அந்த டெம்பரவரி அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதோட வந்து உங்களோட மொபைல் நம்பருமே ஜாயின் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பாசிங் இயர், எப்போ சேர்ந்தீங்க, என்ன படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இதில் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி எழுதிருங்க. அடுத்து வந்துட்டு அட்டஸ்டட் காப்பீஸ், இதில் வந்து சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கோம்னா மார்க் ஷீட் எல்லாமே சேர்த்து அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நம்ம இதில் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகும்போது கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கான அட்டஸ்ட் காப்பியுமே இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அட்டஸ்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட சைன் பண்ணிடுங்க. ப்ளேஸு டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, போட்டுருங்க. அடுத்து வந்துட்டு இது பார்த்தோம்னா அப்ளிகேஷன் நாட் சைன்டு பை த கேண்டிடேட்ஸ் வில் பி ரிஜெக்டட். அப்ளிகேஷனில் கையெழுத்து போடலனாலுமே உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அவங்க கொடுத்துருக்க எல்லா இதையுமே சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மெயிலில் வந்துட்டு. அடுத்து வந்து பிளேஸ் அண்ட் டேட்டு கொடுத்துட்டு சிக்னேச்சர் அண்டு ஸ்டாம்ப் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்னலாம் கையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், நம்ம இன்டர்வியூக்கு போவோம் இல்லையா, அவங்க வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கொண்டு போகணும். அடுத்து 12th மார்க் ஷீட் கொண்டு போகணும். யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சல்டட் மார்க் ஷீட் இது எல்லாமே கொண்டு போகணும். அடுத்து பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கான மார்க் ஷீட் எல்லாமே கொண்டு போகணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எது இருந்துச்சுன்னா அதுக்கான கிளைம்டு சர்டிஃபிகேட்டையும் நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எது இருந்துச்சுன்னா அதையுமே கொண்டு போகணும். அடுத்து பப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து உங்கள் சைன் பண்ணியிருங்க. அதாவது நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் எதுவும் ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே இருக்கணும். அது மாதிரி நம்மளோட சைன் எல்லாமே கரெக்டாக வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.